ஆனா ஒரு நிரபராதியை கொண்டாடுவது போல நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஆச்சரியம். இதேதான் ஆம் ஆத்மி கட்சியில் நடக்குது. ஆம் ஆத்மி கட்சியோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அதனால இது புதிது கிடையாது. ஊழலோடு மலிந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வெயில்ல வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதரை ஒரு காந்தியவதியாக கொண்டாடுவது புதிது கிடையாது. தமிழகத்திற்கு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா மக்கள் இதை நல்லா உன்னிப்பா பாக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த புதிய அமைச்சர்களுடைய அந்த பதவியேற்பு என்பது அவர்களுக்காகவே நிறுத்தி வைக்கப்பட்டதை போல முதலமைச்சர் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தார். அதனால இதை பற்றி நான் அதிகமாக பேசுவதை விட தமிழக மக்கள் அதெல்லாம் பாக்குறாங்க. வருகின்ற காலத்துல அவங்க பதிலடி கொடுப்பாங்க. திராவிட கூட்டணியில ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. நாதி மொழியானது அத்தை கூடலாம் குறிப்பா ரஜினியை சந்தித்த பிறகு அதோடைய கருத்து வேற மாதிரி வந்து பிஜேபி கூட்டணி வைப்பாரு. ஆனா அண்ணன் சீமான் அவர்களுடைய பாதை தனி, எங்களுடைய பாதை தனிங்கன்னா வேறு வேறு பாதையில் இருக்கும். ஒரு நல்ல நண்பராக இருக்கின்றார். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியை காரசாரமா விமர்சிக்கிறார் பல இடத்துல. அவர் வந்து ஒரு புதிய பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறாரு, பயணிச்சுக்கிட்டு இருக்காருங்கன்னா. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதையும் அவர் பாதையும் கண்டிப்பாக வேறு வேறு பாதைகள். அதனால அவருடைய பாதையில அவர் போகட்டும், எங்க பாதையில் நாங்க போறோம். இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மக்கள் எல்லாத்தையும் பார்த்து முடிவெடுப்பாங்க. 2026 மிக முக்கிய சரித்திர தேர்தலாக தமிழகத்தில் அமைய போகுது. காரணம், அண்ணன் சீமான் இருக்கிறாங்க, அண்ணன் விஜய் அவங்க இருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இதற்கு முன்பு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆளுமையாக இருந்தவர்கள், ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க, எதிர்கட்சியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அண்ணன் டிடிவி தினகரன்ல இருந்து எல்லோரும் எங்களோடு இருக்கிறாங்க. ஆனால் 2026 ஒரு புதிய களமாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய பாஜக கடந்த 3 மாசமா தொண்டர்கள்ங்கிற மாதிரியான ஒரு சமுதாயத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ நிறைய இந்த உங்கள் வருகைக்கு பிறகு அந்த மாற்றங்கள் இருக்கு இல்லைங்கண்ணா. அதாவது இந்த 3 மாதமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வெளி வேலைகள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஆர்கனைசேஷன் ஒர்க், அமைப்பு ரீதியான பணிகள் அதிகமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதான் பார்ப்பதற்கு உங்களுக்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்குங்கன்னா அமைப்பு ரீதியா ரொம்ப பலப்படுத்தியிருக்காங்க. நிறைய வேலைகள் நடந்திருக்கு. குறிப்பாக நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் முன்னின்று அமைப்பு ரீதியாக புதிய தொண்டர்கள் வந்து உற்சாகத்தோடு வரவேற்றிருக்காங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கட்சியினுடைய நம்பர் நான் சொல்லக்கூடாதுங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல கடந்த 2010 இருந்து ஒரு 5 ஆண்டு காலமும் நம்ம கிட்ட எவ்வளவு மெம்பர்ஷிப் இருப்பாங்க அந்த ரேஷியோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 8 மடங்கு வளர்ந்துருக்கு. இதற்கு முன்பு இருந்த மெம்பர்ஷிப் இன்னைக்கு 8 மடங்கு வளர்ந்துருக்கு. இப்ப நீங்களே கூட்டி கழிச்சு பாத்துக்கோங்க. அதிகாரப்பூர்வமாக இதெல்லாம் முடிந்த பிறகு நம்முடைய மத்திய தலைமை அதிகாரப்பூர்வமாக நம்பர் சொல்லுவாங்கன்னா 8 மடங்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்தது. இது வளர்ச்சி தானே. அதெல்லாம் இந்த 3 மாத காலமாக எல்லாத்தையும் சேர்த்திருக்காங்க. ஆமாம், நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடியே நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இணைந்து 1 கோடி என்கின்ற ஒரு பெரிய டார்கெட்டை வச்சோம். 1 கோடி தெரியும் எங்களுக்கு. 1 கோடி என்பது திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க. எங்கிட்ட 1 கோடி பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் 1 கோடியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக வைத்தோம். கிட்டத்தட்ட நாங்க மனசுல என்ன நினைச்சோமோ அதை நோக்கி வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்த பணிகள் எல்லாம் நடந்து முடிந்த பிறகு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கையை நான் கொடுக்குறோம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மத்த கட்சி மாதிரி வெறும் நம்பரை மட்டும் சொல்ற கட்சி இல்லைங்கன்னா, ப்ராப்பரா ஆர்கனைஸ்டா ஒரு மாவட்டத்திற்கு எவ்வளவு பேரு, மிஸ்டிகால் எவ்வளவு பேர் வந்தாங்க, எத்தனை பேர் வெரிஃபைன்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல பார்த்துருக்கு. நம்முடைய தலைவர்களுடைய உழைப்பு. அதனால நிறைய அமைப்பு வேலைகள் நடந்திருக்கு. பெரிய ஒரு மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். சென்னை உள்ளிட்ட இது ரொம்ப ஒரு துக்ககரமான விஷயங்கன்னா, இன்னைக்கு புயலினுடைய பாதையில சென்னை வந்து தொடர்ந்து வர ஆரம்பித்திருக்கிறது. ஒண்ணு குளோபல் வார்மிங், நிறைய உற்பத்தி ஆகக்கூடிய புயல் வந்து இன்னைக்கு சென்னை டெல்டா பகுதி, இந்த பகுதியிலிருந்து கடந்து ஆந்திராக்குள்ள போயிட்டு இருக்கு. இது தொடர்ச்சியாக ஆண்டுக்கு 2 முறை பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்முடைய தட்பவெப்ப நிலை வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது, இன்னைக்கு சென்னையினுடைய தன்மை மாறிவிட்டது. நான் இந்த நேரத்தில் அரசியல் பேசுவதை விட ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சியாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த குளோபல் வார்மிங் இதன் மூலமாக தமிழகத்துல நிறைய பகுதிகள் இன்னைக்கு டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியாவாக மாற ஆரம்பிச்சிருக்கு. டெல்டா பகுதி இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்துல வெள்ள பாதிப்பு, பயிர் சேதம். சென்னையை பொறுத்தவரை மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறாங்க, வீடுகள் சேதமடைஞ்சிருக்கு. 2-3 நாட்கள் நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் நீங்க ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி லாஸ் பாருங்க. ஒரு நாள் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் எடுக்கணும், எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி லாஸ் பாருங்க. மக்கள் வேலை செய்யணும், அவ்வளவு லாஸ். இதனாலேயே தமிழகத்திற்கு வரக்கூடிய நிறைய FDI வந்து ஹைதராபாத் நோக்கி போகுது. அங்க வந்து புயல் தாக்குதல் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக ஒரு உயர்மட்ட சயின்டிபிக் குழு,
அதை போட்டுங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும். அடுத்தது போல் நடக்கும், அது தடுக்க முடியாதுங்கன்னா அதற்கு சென்னை தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இன்னைக்கு காலத்தினுடைய கட்டாயம். இதை முதலமைச்சர் செய்யணும். அதனாலதான் கடந்த முறை புயல் வந்த பொழுது நம்முடைய பிரதமர் அவர்கள் 550 கோடி ரூபாய் பேசின் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒதுக்கினார். இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்கள். புயல் வந்த பிறகு வேலை செய்வது வேறு. இன்னைக்கு சென்னை தன்னுடைய பழைய தன்மையை இழந்து புயல் பாதையிலே மாட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு நகரமாக மாறி இருக்கின்றோம். இதை முதலமைச்சர் அவர்கள் கண்காணிப்பாங்க, பார்ப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.